ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 24/3/2026 சக்கர முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இல்லற விஷயத்தில் தாராளமாக இருங்க. ஆனால் தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருக்கணும். ஒரு தந்தையுடைய வழிபடி மட்டும்தான் நடக்கணும் குடும்பத்தில் இருந்தாலும், இல்லையா? பாபா சொல்கிற எந்த விதியையும் மீறக்கூடாது. அப்படி மீறினீங்கன்னா அது என்ன ஆகும்? டிஸ்சர்வீஸ் ஆகும். பாபா பேரை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இங்கே நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் பாபா வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு வினாடியும் உங்கள் நடத்தையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, பார்வையின் மூலமாக, முகத்தின் மூலமாக பாபா வெளிப்படுத்துகிறீங்க. இது சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி: எந்த குழந்தைங்களை மாயா ஓங்கி குத்து விடுதான்? நம்முடைய உயர்ந்த லட்சியம் என்ன? 2 கேள்வி. அதுக்கான பதில்: எந்த குழந்தைங்க தேக அபிமானத்தில் இருக்கிறாங்களோ அந்த குழந்தையத்தான் மாயா முட்டியை மடிச்சிட்டு ஒரு குத்து விடுதான். அப்போ என்ன ஆயிடுறாங்க? பேரூபத்தில் சிக்கிக்கிறாங்க, காமத்தில் விழுந்துடுறாங்க. தேக அபிமானத்தில் அடி விழுந்துச்சுன்னா பதவி கீழானதாக ஆகிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லையா? அந்த நாராயணன் பதவி, அதற்காக இங்கே இருக்கிற அனைத்தையும் நாம் துச்சமாக மதிக்கிறோம். கலியுகத்துடைய எதுவுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடாது, அதில் கவனம் இருக்கணும். அதுதான் சண்டே முரளி ஃபுல்லாக சொன்னார் இல்லையா, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. அது ரொம்ப முக்கியம். தேக அபிமானத்தை விளக்குறது தான் மிக உயர்ந்த லட்சியம் நமக்கு. அந்த லட்சியத்தை மறக்கிறதுனால தான் மாயா குத்துது. பாபா சொல்கிற, குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்க. எப்படி தந்தை கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கிறாரோ, அகங்காரமற்றவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி நீங்களும் அகங்காரமற்றவராக ஆகுங்க. எந்த ஒரு அகங்காரமும் இருக்கக்கூடாது, இல்லையா? தேகம் நினைக்கும் பொழுது தான் அகங்காரமே வரும். வெறும் ஒளி புள்ளின்னு நினச்சா எப்படி அகங்காரம் வரும்? பாபாவை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி ஜோதி நான். ஸோ இப்போ பாபாவே கீழ்ப்படிந்த சேவகனாக தான் இருக்கிறார். அகங்காரமே கொஞ்சம் கூட கிடையாது. அப்படின்னும்போது அவரோட குழந்தை நாமளும் அப்படி தானே இருக்கணும். வேலைக்காரனோட குழந்தை வேலைக்காரனாக தானே இருக்கணும். ஸோ வேலைக்காரனுக்கு எதுக்கு அகங்காரம்? கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிவதில்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு சர்ச்சு சோத்தில் போட்ட வாசகம் மாதிரியே இருக்குது, இல்லையா? ஓம் சாந்தி. அவர் எங்களை விட்டு பிரிவதில்லைன்ற பாட்டை கேட்டீங்க. மூலவதனத்தில் இருக்கும் பொழுது நாம் பாபாவுடையவர்களாக தான் இருந்தோம். பாபாவும் நம்முடையவராக தான் இருந்தார். இப்போ தான் கரெக்டான ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. நாம் முழுசாக இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். சுற்றி மறுபடியும் அவருடையவராக ஆகியிருக்கிறோம். ஸோ இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றுறது தான் இந்துக்கள் கோயிலை சுற்றுறது, முஸ்லீம்கள் காபாவை சுற்றுறது, எல்லாமே. இப்போ மறுபடியும் நாம் அவருடையவராக ஆகியிருக்கிறோம். அவர் நமக்கு மறுபடியும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். முந்தைய கல்பம் மாதிரியே மறுபடியும் வந்திருக்கிறார். ஹே குழந்தைகளே அப்படின்னு பாபா நம்மளை கூப்பிடுறார்.
அதுக்காக நான் பாபா குழந்தை பாபா கூடவே உட்காந்துக்கிறேன்னு மதுபன்லேயே வந்து உட்காந்துக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டுமே இருக்கணும் 24 மணி நேரம். அதுதான் விலகி இருக்கிறது. எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு எல்லாமே நிரந்தர பாபா நினைவின் மூலமாக தான் வரும். எப்படி தாமரை மலர் நீரில் இருந்தாலும் இல்லை, அந்த செடி நீரில் இருந்தாலும் அந்த மலர் எங்கே இருக்குது? நீருக்கு மேலே இருக்குது. அதில் தண்ணி ஒட்டுறது கிடையாது. அது மேலே போட்டாலும் ஒட்டாது இல்லையா? அப்படி இருக்கணும் நீங்கள் இல்லையா? அது மேலே நீங்கள் தண்ணி தெளித்தாலும் அது எவ்வளோ சூப்பரான ஒரு உதாரணம் இல்லையா? தாமரை மலர் மலர்லேயும் ஒட்டாது, அந்த இலையிலையும் ஒட்டாது தண்ணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருங்க. ஏன்னா நீங்கள் தூய்மையாக ஆகணும், அதுதான் லட்சியம். ஸோ உங்களுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி இது. ஸோ மனிதர்களாக இருக்கிற எல்லாரையும் தூய்மையாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறவர், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாரும் அவரை தவிர தூய்மையாக்கவும் முடியாது. அரை கல்பமாக நாம் ஏணிப்படியில் இறங்கி தான் வந்தோம். ஸோ 84 பிறவிகளை நாம் கண்டிப்பாக முடிக்கணும். 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து ரொம்ப சோர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது தான் பாபா வரார், குழந்தைங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கறதுக்கு. ஸோ நடுவில் யாரும் திரும்பியெல்லாம் போயிட முடியாது. அப்படி போகணுன்னா தூய்மை ஆகணுமே, அப்படி ஆக்கிறதுக்கு யாராவது வரணுமே. அப்படி யாருமே வர்றது கிடையாது. தூய்மையானவராக உங்களை யாரும் ஆக்க முடியாது இல்லையா? புத்தர், இயேசு, காந்தி யார் வந்தாலும் தூய்மையானவர்களை ஆக்க முடியாது. அவங்களே தூய்மை இல்லாமல் தான் போகிறாங்க. யாருக்குமே தந்தையை பற்றியோ படைப்பை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. நாடகத்தின்படி எல்லாருமே இந்த கலியுகத்தில் தூய்மையற்றவராக தமோ பிரதானமாக ஆகத்தான் செய்யணும். வேறு வழி இல்லை, இறங்கி தான் ஆகணும் எல்லாருமே. ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து வயோதிக நிலை அடைஞ்சே ஆகணுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பாபா தான் வந்து எல்லோரையும் மறுபடியும் தூய்மையாக்கி மறுபடியும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். நீங்கள் தந்தை கிட்ட இருந்து சுகதாமத்தின் ஆஸ்தியை அடையிறீங்க. சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறோம். அதுக்காகத்தான் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டே பாபாவுடையவராக இருக்கிறோம். உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலை. பாபாவுடையவர் ஆகிறதுனா அதான் அர்த்தம் இல்லையா? பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. மற்றபடி நீங்கள் இல்லற விஷயத்தில் இருக்கத்தான் செய்யணும். வீடு வாசலை விட்டுடுங்கன்னு பாபா ஒருபோதும் யாருக்குமே சொல்கிறது கிடையாது. இல்லற விஷயத்தில் இருந்துக்கிட்டே இந்த கடைசி பிறவியில் நீங்கள் தூய்மை அடையணும். ஸோ பாபா என்னைக்காவது வீடு வாசலை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்காக நீங்களாகவே தான் விட்டீங்க. வீடு இல்லையா, ஒரு சிலர் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அது பாபா கூப்பிடலை, அவங்களா வந்தாங்க. பாபா சொல்கிறாரு, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஈஸ்வரிய சேவை செய்கிற நிறைய குழந்தைங்க இருக்க தானே செய்கிறாங்க. சிவானி தீதியை குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் சேவை பண்ணுறாங்க இல்லையா? அதனால் பாபா வந்து குடும்பத்தை விட வைக்கிறதுலாம் கிடையாது. யாரையுமே பாபா வந்து குடும்பத்தை விட வைக்கிறது கிடையாது. நீங்கள் சேவை செய்கிறதுக்காக தானாக வெளியேறி வந்தீங்க இல்லையா? மற்றபடி பாபா யாரையும் விட்டுடு குழந்தைன்னு சொல்லலை.
உங்களுடைய லௌகீக தந்தை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு வற்புறுத்தும் போது நீங்கள் மறுத்தீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது மரண லோகத்துடைய இறுதி காலம், கல்யாணம் பண்ணிக்கிறது வேஸ்ட்டு, அப்புறம் எப்படி தூய்மையாக முடியும், அதனால் நான் எதுக்கு பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க. ராமராஜ்யம் வேணும்னு குழந்தைங்க விரும்புகிறீங்க. பதித்த பாவன சீதாராம்னு அவரை தானே கூப்பிடுறாங்க. ராமா வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தமே புரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதுக்கு அர்த்தம், அவர் வருவார், காமத்தை விடணும் அப்படிங்கிறது தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் கிடைக்கிற சுகமெல்லாம் காக்கை எச்சத்துக்கு சமம்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க. அப்படித்தான் இருக்குது. உண்மையிலே இங்கே சுகமே கிடையாது. இவங்களா கற்பனையாக சுகம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஐயோ குத்துது குடையுதுன்ட்டு டைவர்ஸு அதுவும் வர முடியாமல் எத்தனை பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே துக்கம்தான் கொடுக்குது. ஸோ அவங்க ஒரு பக்கம் இங்கே சுகமே இல்லைன்னு சொன்னாலும் யாருடைய புத்தியிலும் அது பதிய மாட்டேங்குது. கடவுள் ஒன்றும் துக்கத்துக்காக இந்த சிருஷ்டியை படைக்கலை. கடவுள் படைத்த சொர்க்கத்தில் துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது அப்படிங்கிறத மறந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. அங்கே எப்படி கம்சன்லாம் வருவாங்க? இவங்க தப்பாக அப்படி வேதத்தில் எழுதிட்டாங்க. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்கிற வழிபடித்தான் நடக்கணும், உங்களுடைய மன வழிபடி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே வீணாக்கிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் ஆச்சரியப்படுற மாதிரி நல்ல ஞானத்தை கேட்குறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க, பிறகு ஓடி போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துரோகி ஆகிடுறாங்க. ஏன் ஆகுறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல மனம் சொல்கிற வழிபடியோ மற்றவங்க சொல்கிற வழிபடியோ நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா சொல்கிறத விட்டுடுறாங்க. அதான் பிரச்சனை. அந்த மாதிரி எத்தனை பேர் பாபா விட்டுட்டு போய் ஸ்ரீமத்துக்கு எதிராக சேவை செய்கிறாங்க, அதாவது டிசர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக ஆக்கிறதுக்கு பதிலாக சோழிக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. கடைசியில் உங்கள் நிலை பற்றி உங்களுக்கே காட்சி தெரியும். இப்படிப்பட்ட நடத்தையினால் நான் இந்த பதவியை அடைஞ்சேன் அப்படின்னு காட்சி தெரியும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா? நல்ல ஸ்லேட்டை வந்து தண்ணி ஊற்றி கழுவி ஒன்று எழுதினாலே அது அதுக்கப்புறம் அழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவை தூய்மை ஆகும்போது பாவம் செய்யும்போது நல்லா போய் ஒட்டிக்கும். அப்போ பயங்கர தண்டனை கொடுத்து தான் அதை அழிக்க முடியும். அதுக்கு தான் பாபா சொல்றார் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். சொர்க்கத்துக்கு வருவீங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பதவி தான் கிடைக்கும். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிறதுக்காக வர்றீங்க, வந்துட்டு பிறகு பிரஜை ஆகுறீங்கன்னா நல்லாவா இருக்குது? ஏன்னா பதவியில் வரிசைக்கிரமம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ராஜாவுக்கும் பிரஜைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ சில குழந்தைங்க யஜ்யத்துக்கு மனதார காசையோ ஏதோ பொருளோ கொடுக்குறாங்க, பிறகு சந்தேக புத்தி வந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு சண்டால பதவி தான் கிடைக்கும் இல்லையா? ஈஸ்வரிய சேவைக்கு கொடுத்துட்டு திரும்ப கேட்கும் பொழுது. ஸோ பல குழந்தைங்களுடைய நடத்தை அப்படித்தான் இருக்குது.
அப்போ அவங்களுடைய பதவி குறைஞ்சிடும். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லா பதவி சார்ந்தவர்களும் தேவையில்லையா. அப்போ ராஜா ராணிக்கு பதிலாக பிரஜையிலும் கூட குறைஞ்ச பதவி அடையிற மாதிரி எந்த கர்மமும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறேன். இல்லை, ராஜா ராணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பாவம் செய்யும்போது பிரஜை இல்லை, பிரஜையிலும் குறைஞ்ச பதவி அடைவீங்கன்ற. யஜ்யத்தில் அர்ப்பணமாகி பிறகு பாபா விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னா என்னவா ஆவீங்க? அதனால்தான் பாபா சிலர், குழந்தைகளே எந்த பாவ காரியமும் பண்ணாதீங்க, இல்லாட்டினா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். எதுக்கு பாவம் செய்யணும், பிறகு நஷ்டப்படணும்? பாபா சொல்கிறாரு, இங்கே இருந்துக்கிட்டே இல்லையா, மதுபன்லையோ அல்லது சென்டர்லேயோ இருந்துக்கிட்டே சிலர் இந்த மாதிரி பாவம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள விட குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சேவை செய்கிறவங்க மிக உயர்ந்த பதவி அடையிறாங்கன்ற. ஸோ அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடுதில்ல? பாவம் செய்கிறதுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறோம், சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. ஸோ அதனால் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறவங்க வேலைக்கார பதவி தான் அடைவாங்க. ஸோ வெறும் 50 பைசா, ₹1 மட்டும் அனுப்பி வைக்கிற அளவுக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பணக்காரங்க ₹1000 கொடுக்கறதை விட ஏழைகளுடைய அந்த ₹1 உயர்ந்த பதவி கிடைச்சிடுது. ஏன்னா அவங்க பாவக்காரியம் எதுவும் பண்ணுறது கிடையாது இல்லையா. பணக்காரர்கள் நிறைய பாவம் செய்வாங்க. அப்போ பாவம் செய்யாத காசுக்கு அவ்வளோ வேல்யூன்றார். பாவம் செஞ்சால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 100 மடங்கு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே வேறு இருப்பீங்க. ஏன்னா அது பழக்கமாயிடுது இல்லை. அதனால தான் பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னுவார். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகி எல்லோருக்கும் சுகத்தை தான் கொடுக்கணும். அதுக்கு தானே புண்ணிய ஆத்மா ஆகிறோம். துக்கம் கொடுக்கறதுக்கா புண்ணிய ஆத்மா ஆகிறோம்? துக்கம் கொடுத்தீங்கன்னா பிறகு விசாரணை குழு உட்காரும். நியாய தீர்ப்பு நாள் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போய் மாட்டிக்குவீங்க. நீ இந்த தப்பு பண்ண, அதனால் இந்த தண்டனையை அனுபவி அப்படின்னு காட்சிகள் கிடைக்கும். பதவி கீழானதாகிடும். ஏன் அந்த கீழான பதவி கிடைக்குதுன்னா, இந்த தப்பு பண்ண அப்படின்னு பாபா காட்டுவார் இல்லையா. ஸோ பழைய பாவங்கள் அதெல்லாம் ஞாபகமே வராத அளவுக்கு யோகத்தில் நீங்கள் அழிச்சிடணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. கனவுல கூட ஞாபகம் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா யோக பலம் பத்தலை, அதிகப்படுத்துங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே கூட நிறைய குழந்தைங்க தலைகீழான காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நடத்தை கீழானதாக இருக்குது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, எப்பவும் பால் பாயாசம் போல் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கன்னு சொல்கிறார். ஸோ அதை விட்டுட்டு உப்பு நீர் மாதிரி கரிச்சு கொட்டிட்டு விதிக்கு புறம்பான டிஸ்சர்வீஸ் அதிகமாக நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களுடைய பேர் உருவத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பாவம் ஏற்பட்டுடும். நீங்களும் கீழே இறங்குறது இல்லாமல் இன்னொருத்தரையும் சேர்த்து இறக்கிட்டு இருப்பீங்க காமத்தில் விழும்போது. ஏன்னா மாயா ஒரு எலி மாதிரி. எலி ஊதி ஊதி கடிக்கும் இல்லையா. ஊதிக்கிட்டும் இருக்கும், கடிச்சிக்கிட்டும் இருக்கும். ஊதும்போது என்ன ஆகும், மறுத்து போகும். ஜென்ரலாக கடித்தா வலிக்கும், ஆனால் ஊதி மறுத்து போக வச்சு கடிக்கும். அப்படித்தான் மாயா பண்ணுது இல்லையா. எலி கடிக்க கடிக்க ரத்தம் வரும், ஆனால் உங்களுக்கு தெரியாது மறுத்து போடுறதுனால. அதேமாரி மாயாவும் ரத்தம் வர வச்சிடுது. ஸோ உங்களுக்கு தப்பு பண்ணுறோன்ற உணர்வே இல்லாமல் பாவம் செய்ய வச்சிடுது. 5 விகாரங்கள் உங்களை ஒரேடியாக முகத்தை திருப்பிடுது. பாபா எச்சரிக்கை கொடுப்பார் இல்லையா. ஏன்னா
எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு நாளைக்கு விசாரணை குழுக்கிட்ட சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால்தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நமக்கு சுயம் பகவானே சொல்லி கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவரே எவ்வளோ பணிவாக அகங்காரமே இல்லாமல் இருக்கிறார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் வேலைக்காரன்னு சொல்கிறார். ஆனால் சில குழந்தைங்களுக்குள்ளே எவ்வளோ அகங்காரம் இருக்குது. ஸோ பாபாவுடையவர் ஆன பிறகு இந்த மாதிரி தவறான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. கேட்கவே கேட்காதீங்க, அப்படி பண்ணுறாங்க. சென்டரில் இருந்துக்கிட்டே அவங்கள விட வெளியில் குடும்பத்தில் இருக்கிறவங்க உயர்வானவர்களாக ஆகிடுறாங்க. ஸோ அகங்காரம் விழ வச்சிடுது. ரொம்ப முக்கியமானது. இதை ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவர் சொல்கிறார், இயேசு பரிசேயர்களை பார்த்து சொல்லுவாராம். பரிசேயர்னால் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர், அந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாராம், அங்கே போகிறாங்க பாருங்கள், விபச்சாரம் பண்ணுறவங்க, கொலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்கெல்லாம் கூட சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனால் நீங்கள் போக மாட்டீங்கன்னு வரோம். ஏன்னா அவங்களுக்குள்ள அகங்காரம் இருக்கும். ஸோ அகங்காரம் விழ வச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறார், குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட உயர்வானவர்களை ஆக்கிடுவாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்றார். இல்லையா? சென்டரில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பணிவாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டினா ரொம்ப அசிங்கமாகிடும் கடைசியில் காட்சி கிடைக்கும்போது, இல்லையா? தேக அபிமானம் வரும் பொழுதே மாயா ஓங்கி பலத்தை அடி கொடுத்துடுது. தேக அபிமானம் வந்தாலே, இல்லையா? இந்த காம உணர்வு, பற்று இதெல்லாம் வருதுனாலே மாயா ஓங்கி அடிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தேக அபிமானத்தை விடுறது தான் நம்மளுடைய உயர்ந்த லட்சியம். பாபா சொல்கிறார், தேக அபிமானம் வந்துச்சு, அடி விழுந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன் தேக அபிமானத்துக்கு வரீங்க, அடி வாங்குறீங்க, அதனால் பதவியை குறைச்சிக்கிறீங்க. ஸோ அங்கே போயும் குப்பையை பெருக்க வேண்டிய நிலைக்கு வந்துடக்கூடாது, இல்லையா? தேக அகங்காரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பாபா கிட்டே கேட்டிங்கன்னா, பாபா நான் என்ன பதவி அடைவேன் இப்போ சரீரத்தை விட்டானா, டக்குன்னு சொல்லிடுவார். உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் எவ்வளோ சேவை செய்கிறீங்க. ஏன்னா அகங்காரத்தில் இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு விகாரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களால் சேவை செய்ய முடியாது. பாபா சொல்லுவார் இல்லையா, குஷி குறைஞ்சாலே ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் பண்ணுங்க. அதே மாதிரியே சேவையும் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ சேவை செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே. நம்ம எவ்வளோ பேருக்கு சுகத்தை கொடுக்குறோம். மம்மாவும் பாபாவும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எத்தனை பேர் குஷி அடைகிறாங்க, அவங்களுக்கும் குஷி ஆகுது. பாபா மும்பையில் ஞான நடனம் ஆடினாராம் சந்தோஷத்தில், இல்லையா? நிறைய பேருக்கு ஞானம் கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ திறமைசாலிகள் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நிறைய திறமைசாலிகள் முன்னாடி ஞானத்தின் நடனம் ஆடுறேன் அப்படின்னா நல்ல நல்ல கருத்துக்கள் வெளிப்படுது. ஸோ இங்கே பாபான்றது பிரம்மா பாபாவையும் வச்சுக்கலாம், சிவபாபாவையும் வச்சுக்கலாம். ஏன்னா சிவபாபாவும் உள்ள பிரவேசமாகி ஞான நடனம் ஆடுவார். திடீர்னு நல்ல நல்ல கருத்து டச் ஆகும். நம்ம புத்திசாலித்தனம் கிடையாது, பாபா வருவார். நல்ல குழந்தை எதிர வந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடுவார். அது நமக்கே தெரியும், இது எப்படி திடீர்னு இந்த பாயிண்ட் டச் ஆச்சு. இப்போ பாபா பண்ணுறார். ஸோ அப்போ திறமை மிக்கவர்கள் இந்த ஞானத்தினால ஈர்க்கப்படுறாங்க. நீங்களும் அப்படி ஞான நடனம் ஆடணும். ஸோ அப்போ தான் மற்றவர்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ரீமத் படி நடக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் நடக்கணும்.
ஸோ அதை விட்டுட்டு உங்கள் மன வழிப்படி நடந்து உங்கள் பேரை கெடுத்துக்கக்கூடாது. அப்போ நிறைய நஷ்டம் ஏற்பட்டுடும். இப்போ பாபா உங்களை உதவியாளராக ஆக்குறார். பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு. ஸோ இப்போ யாருமே பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாரதத்தை மாதிரி தூய்மையான தேசம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க தான். ஆனால் பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசியாக இருந்தோம், அங்கே அளவற்ற சுகம் இருந்துச்சுன்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்லையா? இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சுன்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. புண்ணிய பாரதம்னு மட்டும் சொல்கிறாங்க. அங்கே நாம் தான் இருந்தோன்னும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ கடவுள் அழுக்கு துணியை வெளுப்பார்னு குருநானக் கூட பகவானுடைய மகிமையை பாடியிருக்கிறார். ஸோ அந்த கடவுளுடைய மகிமையை தான் அவர் ஒரு ஓம்காரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவலிங்கத்துக்கு பதிலாக அகால் தக்த் அப்படின்ற பேரை வச்சுட்டாங்க, அழிவற்ற சிம்மாசனம். அப்போ பாருங்க, அது சிவலிங்கத்தோடைய அடையாளம் தான். அது ஆக்சுவலாக அங்கே சீக்கியர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த குருத்வாரா சொல்கிறாங்களே, வழிபாட்டு ஸ்தலம், அங்கே ஒரு சேர் தான் இருக்கும். அந்த சேரில் அந்த கிரந்தத்தை, அந்த அவங்களுடைய மத புஸ்தகத்தை வைப்பாங்க. ஸோ அப்போ பாபா அந்த ஞானத்தை தானே கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? பிரம்மாவுடைய பூர்வமத்தின்ற சிம்மாசனத்தில். இந்த சிம்மாசனம் தான் அங்கே சேராக வச்சுட்டாங்க. ஸோ அதுதானே சிவலிங்கமும், இல்லையா? இப்போ தந்தை முழு சிருஷ்டியுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது, இல்லைன்னா 100 மடங்கு தண்டனை ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நிந்தனை பண்ணுறீங்க அப்படின்னா பதவி கீழானதாக ஆகிடும், இல்லையா? பாவம் செய்கிறீங்கன்னா பாபாவுக்கு நிந்தனை தானே. பாபாவை திட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ரீமத்துக்கு புறம்பா எது பண்ணாலும் அது பாபாவை திட்டுற மாதிரி தான், பாபா பேரை கெடுக்கிற மாதிரி தான். அது உங்கள் பதவி கெடுத்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனம் வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக ஆக்கணும், இல்லாட்டினா ரொம்ப வருத்தப்படுவீங்க. தலைகீழாக செய்கிற காரியங்கள் உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பிரச்சனைனா, என்ன பாவம் செஞ்சாலும் ஒவ்வொரு கல்பமும் இப்படியே தான் நான் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே அரிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை யோசித்து பார்க்கணும், இல்லையா? இவ்வளோ நேரம் நீங்கள் அப்படி பாவம் பண்ணாலும் இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா கல்பமாக இதே மாதிரி பண்ண வேண்டியதாகிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லையா? ஒவ்வொரு கல்பமும் கீழான பதவி அடையிற மாதிரி காரியம்தான் செய்வேன்றது எவ்வளோ பெரிய தண்டனை. கடைசியில் காட்சி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் நினச்சி பாருங்கள், கடைசியில் காட்சி கிடைக்கும்போது அதுதான் வலிக்கும். அந்த பதவியோடு காட்டுவார். ஸோ தாய் தந்தையை ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா நேர்மையாக சேவை செய்யுங்க, இல்லையா? மாமா பாபாவை ஃபாலோ பண்ணுன்னா அவங்கள மாதிரி நீங்களும் நேர்மையாக சேவை பண்ணுங்க. ஸோ மாயா எங்கே இருந்தாவது நுழைஞ்சு வந்துடும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காவலாளிகள், இல்லையா? எப்போவுமே இந்து கோயிலில் காவலுக்கு 2 பேர் வெளில நிற்பாங்க, மூலவர் வெளியில். ஏன்னா மாயை வந்துடக்கூடாதுன்னு காவல் காக்கிறது. இது புத்தியை காவலுக்கு வைக்கணும். ஸோ அதிலும் குறிப்பாக சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரோ பிரதரோ கொஞ்சம் கூட அகங்காரமே இல்லாதவர்களாக இருக்கணும். ஏன்னா பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படியே பாபாவை பாருங்கள், எவ்வளோ அகங்காரமற்றவராக இருக்கிறார், அதே மாதிரி இருக்கணும். பல குழந்தைங்க மற்றவங்கள சேவை வாங்குகிறாங்க, மற்றவங்கள வேலை வாங்குகிறாங்க, இவங்க எதுவுமே பண்ணாமல். ஸோ பாபா அப்படியா இருக்கிறார்? பாபா எவ்வளோ அகங்காரமற்றவராக இருக்கிறார்.
ஒருபோதும் யார் மேலேயும் பாபா கோபப்படுறதே கிடையாது. குழந்தைங்க கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா தந்தை அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கு தான் தெரியும். ஸோ அவர் புரிய வைப்பார். ஸோ அப்போ அந்த முரளியை ரெகுலராக படித்தா தானே அது தெரியும் இல்லையா? அதனால தான் முரளி ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி நல்ல குழந்தைங்களாக இருக்கிறது கிடையாது. கெட்ட குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அதாவது பாபா சொல்கிறத மீறக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பலவிதமானவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகரித்து ஆயிரக்கணக்கில் ஆல்ரெடி ஆயிட்டாங்க. லட்சக்கணக்கில் ஆகிடுவாங்க, அதுவுமே ஆகியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் தந்தை குழந்தைங்களுக்கு எந்த தவறும் பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா இங்கே நாம் வந்தது தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவர் ஆகிறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது தூய்மையற்ற காரியம் செய்யலாமா? அதனால தான் எந்த தூய்மையற்ற காரியமும் செய்யாதீங்க. தூய்மை ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருடைய பேருரூபத்திலையும் வந்து மாட்டிக்கக்கூடாது, தேக அபிமானத்திலையும் வரக்கூடாது. ஆத்மாபிமானியாகி தந்தையை நினைவு பண்ணணும். ஸ்ரீமத் படி நடந்தபடி இருக்கணும் இல்லை? ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். மெயின் ஸ்ரீமத்தை ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைக்கிறது தான். அப்படி நீங்கள் பாபா நினைவில் இருந்தாலே பணிவாக தான் இருப்பீங்க, தூய்மையாக தான் இருப்பீங்க. ஆனால் மாயை ரொம்ப பலம் வாய்ந்தது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். புத்தியில் பாபா இருக்காரா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். நல்லது. அற்புதமான முரளிக்கு அடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபா மாதிரி நீங்களும் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாதவராக ஆகணும். ஸோ உங்களுடைய வேலையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட கொடுத்து வேலை வாங்கிட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து சேவை பண்ணுறது வேறு, சேவையே பண்ணாமல் மற்றவங்கள மட்டும் வேலை வாங்குறது அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுத்தீங்கன்னா தண்டனை தான் கிடைக்கும் இல்லையா? அதனால் தண்டனை அடையிற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே பால் பாயாசம் மாதிரி ஒருவருக்கொருவர் இனிமையானவர்களாக இருக்கணும். ஒரு தந்தையுடைய உயர்ந்த வழிபடித்தான் நடக்கணும், உங்களுடைய வழிபடி நடக்கக்கூடாது. வரதானம். ஒரு நொடியில் தேகம்ன்ற ஆடையிலிருந்து விலகியவராகி வினைப்பயன் மீது வெற்றி அடையக்கூடிய சர்வ சக்திகளில் நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், கர்ம கணக்குடைய ஆதிக்கம் எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த வினைப்பயனின் வசப்பட்டு, அதாவது முன்ஜென்ம பாவத்தின் வசப்பட்டு கர்மேந்திரியங்கள் தன் பக்கம் இழுக்கும் உங்களை இல்லையா? கர்மேந்திரியத்தை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பதில் கர்மேந்திரியம் அதோட கட்டுப்பாட்டில் உங்களை அழைச்சிட்டு வர ட்ரை பண்ணும். அதாவது எப்போ ரொம்ப வலி ஏற்படுதோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ம கணக்கை ஸோ அந்த மாதிரி அதிக வலி உடல் நோயினால் வரும் பொழுது அந்த கர்ம சுமையை கர்ம யோகமாக மாற்றணும் இல்லையா? கர்ம யோகியாகி கர்மத்திலேருந்து விடுபட்டு ஒரு பாபா நினைவில் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த வலியை உடல் அனுபவிக்கிறத ஒரு சாட்சியாளராக பார்ப்பீங்க, யாருக்கோ நடக்கிற மாதிரி. அப்படி இருக்கிறவங்க தான் அஷ்டரத்தினத்தில் ஒருவராக, சர்வ சக்திகள் நிரம்பிய அஷ்டரத்தினத்தில் ஒருவராக ஆக முடியுன்றார். ஸோ எல்லா விதமான டெஸ்ட் பேப்பரும் வரும் இல்லையா? ஸோ அதில் இதுவும் ஒரு டெஸ்ட் பேப்பர்.
உடல் மூலமாக வர டெஸ்ட் பேப்பர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீண்ட காலமாக உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி இருந்தால் தான் அந்த நேரத்தில் அது மாதிரி உங்களால் வெளில வர முடியும். நீங்கள் வெளி உலக கவர்ச்சியிலே மயங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடல்ன்ற ஆடை டைட்டாக ஒட்டிக்குது ஆத்மாவோட. ஸோ அப்படி ஒட்டாமல் இருக்கணும்னா உலகியல் கவர்ச்சியிலேருந்து விலகி எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கணும். அப்போ தான் அந்த தேக உணர்வு பிடிச்சி இழுக்காது. அப்போ தான் இந்த தேகத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் விடுவீங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸோ எல்லாருடைய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பணிவான உள்ளம் கொண்டவராக ஆகணும். ஏன்னா பணிவுத்தன்மை தான் மகான் தன்மையுடைய அடையாளமே. எந்த அளவுக்கு பணிவானவரோ அந்த அளவுக்கு மகானாக இருக்கிறாங்க. ஸோ மாத்தேஸ்வரி மம்மாவுடைய விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். ஈஸ்வரன் சர்வவியாபி கிடையாது. ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப் தெரியுமா? ஸோ அனைத்து வேதங்களுடைய தாய் கீதை இல்லையா? அதில் பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு என்ன இருக்குது தெரியுமா? குழந்தைகளே, எங்கே வெற்றி இருக்குதோ அங்கே நான் இருப்பேன். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு சொல்லலையே, வெற்றி இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் தானே சொல்கிறார். அடுத்தது, மலைகளில் உயர்ந்ததாக கருதப்படுறது இமயமலை, அதில் நான் இருக்கிறேன்றார் இல்லை. அதாவது மலைகளில் இமயமலையாக நான் இருக்கிறேன்றார். எல்லா மலையுமாக இருக்கிறேன்னு சொல்லலை. அதே மாதிரி நாகத்தில் அந்த கருநாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது வேறு ஏதோ ஒரு நாகம் வரும்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ்லேஷனில் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் மலையில் உயர்ந்த மலையாக கைலாய மலை தான் காட்டப்படுது. அதே மாதிரி நாகத்தில் கருநாகம் கொடிய விஷம் கொண்டதாக காட்டப்படுது. ஸோ இதிலிருந்து ஒருவேளை பரமாத்மா கருநாகத்தில் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா மற்ற இடத்துல இல்லை, மற்ற பாம்பில் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. உயர்ந்த மலையில் கடவுள் இருக்கிறாருன்னா தாழ்ந்த மலைகளில் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி எங்கே வெற்றி இருக்குதோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னா அவர் ஒருபோதும் தோல்வி அடையாதவர்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ இது எல்லாமே கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்னு நிரூபிக்குது. ஒரு பக்கம் இதையும் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கடவுள் பல ரூபத்தில் வராரு அப்படின்னு 24 அவதாரங்களை காட்டியிருக்கிறாங்க. ஸோ மீன் முதலை இது எல்லாமே கடவுளின் ரூபங்கள்னு காட்டுறாங்க. அது தவறான ஞானம். ஏன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவராக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் மாயை தான் எங்கும் நிறைந்ததாக இருக்குது. கடவுள் எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? கீதையில் கூட நான் மாயையில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லை அப்படின்னு கீதையை வச்சே ப்ரூவ் பண்ண முடியும்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வசிக்கக்கூடிய நிராகார உலகம். நாம் நிராகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே, நிராகாரம்னா ரூபமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நிராகார உலகம்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஒரு உலகமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்தூல உலகம் மாதிரி ரூபம் அங்கே கிடையாது. அதே மாதிரி பரமாத்மா நிராகாரராக இருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு அதிசூக்ஷ்ம ரூபம் இருக்குது. அதனால தான்
ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய உலகமாக அந்த நிராகார உலகம் இருக்குது. நம்ம உலகம்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு உலகம் இருக்குது, அங்கே தான் நாம் வசிக்கிறோம். அதனால தான் அதுக்கு உலகம்னு சொல்கிறோம், பேர் கொடுத்துருக்குறோம், நிராகார உலகம்ட்டு. ஆனால் இந்த உலக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய ரூபம் அகண்ட ஜோதி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கடவுளுடைய இருப்பிடம் இல்லையா? பரந்தாமம் தான் அகண்ட ஜோதி மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அது வானப்பிரஸ்த நிலையில் அடைந்தவர்கள் செல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம். ஸோ கடவுளுடைய வீட்டையே கடவுள்னு சொல்ல முடியாது இல்லை. அடுத்தது சூக்ஷ்மலோகம்னு ஒரு உலகம் இருக்குது. அங்கே தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் தன்னுடைய சூக்ஷ்ம ரூபத்தோடு வசிக்கிறாங்க. இது ஸ்தூல உலகம். இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நிர்விகார உலகமாகிய சொர்க்கம். அங்கே முழுக்க முழுக்க சந்தோஷமும் தூய்மையும் அமைதியும் தான் இருக்கும் அரைக்கல்பத்துக்கு. அடுத்த அரைக்கல்பம் இதே உலகம் விகாரம் நிரம்பிய இரும்பு யுகமாக, துக்கம் அசாந்தி நிரம்பிய உலகமாக மாறிடுது. அதுதான் நரகம்னு சொல்கிறோம். ஏன் இந்த இரண்டு உலகம் இருப்பதாக சொல்கிறோம்? ஏன்னா சொர்க்கமும் நரகமும் கடவுள் தான் உருவாக்குனாருன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, நான் துக்கமான உலகத்தை படைக்கவில்லை. நான் படைத்த உலகமும் சுகம் நிரம்பிய உலகம். இந்த துக்கமும் அசாந்தியும் நிரம்பிய உலகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? மனிதர்கள் தங்களையே மறந்ததுனால, பரமாத்மாவை மறந்ததுனால தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அந்த சுகம் நிரம்பிய புண்ணியமான உலகம் இருக்கிறதுனால அங்கே உலகமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது இல்லை. அது உலகம் கிடையாது, அது ஏதோ ஒரு கற்பனையான ஒரு விஷயம், அப்படி கிடையாது. தேவதைகள் அங்கே வசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எல்லா விதமான நடவடிக்கைகளும் இருந்தது. ஸோ ஆனால் என்ன, அங்கே விகாரத்தினால் படைப்பு காரியம் நடக்காது. அதனால் அங்கே எந்த கர்ம பந்தனமும் இருக்காது. அந்த உலகத்தைத்தான் சொர்க்கம்னு, கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்ட உலகம், அதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று நிராகார உலகம், ஆத்மாக்களும் பரமாத்மா வசிக்கிற இடம். பிறகு சூக்ஷ்மவாதன வாசிகள் வசிக்கக்கூடிய சூக்ஷ்மலோகம். அடுத்தது மூன்றாவதாக இந்த ஸ்தூல உலகம். இதில் தான் சொர்க்கம் நரகம்னு அரை கல்பம் பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.